இக்காட்சிகளில் வருவதை போல் எப்போதேனும் மனித இனம் சண்டையிட்டதுண்டா? தேவைகள் பூர்த்தியாகும் வரை சேவைகளும் நீளதான் செய்கின்றன. சரி, மனிதனின் அடிப்படை தேவைதான் என்ன? மனிதனின் அடிப்படை தேவை மற்றும் அடைய வேண்டிய தேவைகளை பற்றிய குறிப்புகளை இக்காணொலியில் உளவியலின் ஊடே ஊட்டிருக்காங்க. தேவைகளை பற்றி ஆய்வுகள் செய்த அமெரிக்க உளவியலாளர் ஆப்ரஹாம் மாஸ்லோ தேவைகளை 5 படிநிலைகளாக வகைப்படுத்தினார். இதனையே மாஸ்லோ தியரி ஆஃப் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என அழைக்கிறோம். இதன் முதல் தேவை பிசியாலஜிக்கல் நீட்ஸ். இவ்வகை தேவைகளுக்குள் உணவு, உறக்கம், உடை என அனைத்து வகை தேவைகளும் அடங்கும். இவ்வகை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யாவிடின் இதற்கு அடுத்த படிநிலை அடைவது கடினம். அடுத்ததாக சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு தேவைகள். இதில் வீடு, வேலை, வருமானம் முதலியன அடங்கும். அடுத்ததாக சமூகம் மற்றும் பாச தேவைகள், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ். இதில் குடும்பம், நட்பு, காதல், பாசம் உள்ளிட்ட அனைத்து உறவுகளும் அடங்கும். அடுத்து மதிப்பு தேவைகள், அதாவது செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ். இதில் மனிதனின் கௌரவம், சுயமரியாதை அனைத்தும் அடங்கும். இது இரு வகைப்படும், லோவர் எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் ஹையர் எஸ்டீம் நீட்ஸ். அடுத்ததாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். இதுவே மாஸ்லோவின் மிக உயர்ந்த தேவையாகும். இதில் பிரச்சனையை தானே தீர்க்கும் பண்பு, ப்ராப்ளம் சால்விங், அதே போன்று உயர்நிலையை அடைதல் முதலியன அடங்கும். அடுத்ததாக அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்படாத 6வது படிநிலையும் உள்ளது, அதாவது செல்ஃப் டிரான்செண்டன்ஸ். இது தன்னை தாண்டிய மேம்பட்ட பொருளை அடைதல் என்னும் பொருள்படும். இதில் ஆன்மீகம், பிறருக்கு உதவி செய்தல் முதலியன அடங்கும். இவ்வகை கூற்று இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி கண்டென்ட் திருப்பி பார்க்கறதுக்கு உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்.